ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெந்தயக்கீரை வளர்ப்பு பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை இப்போ நம்ம வீட்டிலையே ஈஸியாக சூப்பராக வளர்த்திடலாம். எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபஸ்ட்டு தொட்டியில் மண் போட்டுட்டு அதில் வெந்தயத்தை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை போட்டிருக்கேன். ரொம்ப நம்ம மேலே மண்ணெல்லாம் போட்டுறக்கூடாது. அப்படி பரவலாக அப்படி தூவி விடணும். இப்போது அடுத்த நாளே குறுக்க தொடங்கியாச்சு. இந்த செடி 3 வீக்ஸ் 3 வாரத்திலே நமக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு தண்ணி ஊற்றுறது தான் நம்ம பார்த்து ஊற்றணும். கையால் துணிச்சு தான் ஊற்றணும். நிறைய ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. இந்த கீரையை டெய்லி நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி ஊற்றணும். மற்றபடியும் நம்ம அதுக்கு அடிக்கடி லைட்டாக ஒரு தண்ணியை தெளித்து விட்டுட்டே இருந்தால் இந்த கீரை சூப்பராக நமக்கு வளர்ந்துடும். இந்த கீரையில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த கீரை. இந்த ஸ்டேஜ்லாம் இந்த கீரை வளர்ந்து வரும்போது நம்ம நல்ல கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடணும். ஏன்னா நல்ல காற்றடித்தாலும் இந்த கீரை தாங்காது. அதே போல் தண்ணியும் நம்ம மடமடான்னு கோரி ஊற்றிட்டே இருந்தோம்னா அந்த இதோட ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருக்கும். அது சரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு அழுக ஆரம்பிச்சிரும். ஒழுங்காகவே இந்த கீரை வளராது. அதனால தான் இதை நல்ல கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் நமக்கு எவ்வளோ தணுப்போ அதே போல் இந்த கீரையும் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த கீரையை சின்ன வெங்காயம்லாம் போட்டு தோரம் வச்சும் சாப்பிடலாம். தோசைக்கு கூட மேலே பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம்லாம் போட்டும் அப்படியும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதை காய வச்சு இந்த இலையை காய வச்சு நம்ம நிறைய ரெசிப்பியில் யூஸ் பண்ணலாம். இந்த இலை காய வச்சு நமக்கு பாக்கெட்டில் அடைச்சி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. மேத்தி லீவ்ஸ் அப்படின்னும் சொல்லி நிறைய பேர் இதை வாங்குவாங்க. ஹிந்தியில் இதுக்கு பேர் மேத்தி. இப்போ நமக்கு சூப்பராக அது வளர்ந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் இதுக்கு மேல் நம்ம வளர விட வேண்டாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான கீரை சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ வெந்தயம் போடுதமோ அவ்வளோ கீரையும் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை காய வச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பொடியாக கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.